சிஸ்டர் சொல்லுங்கம்மா. சிஸ்டர் அந்த டாக்டர் அவர்தாம்மா அந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி. அவர் இங்க எத்தனை வருஷமா இருக்காரு? ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இங்கதாம்மா இருக்காரு. சரிங்க சிஸ்டர், தேங்க்ஸ். இவர்கிட்ட கேட்டா நம்ம குழந்தைய பத்தி ஏதாவது சொல்வாரா? சார் வாங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம். என்ன சொல்லுங்கம்மா. டாக்டர், 5 வருஷத்துக்கு முன்னாடி பிரசவத்துக்காக நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆனேன். சரி. பிரசவத்துல என் குழந்தை இறந்து போச்சு. எனக்கு அது விஷயமா ஒரு உதவி தேவைப்படுது டாக்டர். எஸ், என்ன வேணும் சொல்லுங்க, செய்யறேன். இல்ல டாக்டர், என்னை கொண்டு வந்து இங்க சேர்த்தாங்க. குழந்தை பிறந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா குழந்தைய நான் கண்ணால கூட பார்க்கல டாக்டர். அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கூட எனக்கு தெரியாது. என் குழந்தை இறந்து போச்சுங்கிற விஷயம் மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குன்னு எனக்கு தோணுது டாக்டர். எங்க ஹாஸ்பிட்டல்ல சதியா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு. என்ன, எங்க ஹாஸ்பிட்டல்ல சதி நடந்திருக்கா? ஆமா டாக்டர், என் குழந்தைய பத்தி விசாரிச்சு பார்த்தா இங்க யாருக்குமே எதுவுமே தெரியல டாக்டர். என்ன நடந்துச்சுன்னு கேட்டாலும் யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒண்ணு பெருசா தெரிய தேவையில்லை. எனக்கு பிறந்தது பெண் குழந்தையா இல்ல ஆண் குழந்தையான்னு மட்டும் தெரிஞ்சா போதும். என் குழந்தை நிஜமாவே இறந்துதான் பிறந்துச்சான்னு தெரியணும். அவ்வளவுதான் டாக்டர், வேற எதுவும் வேண்டாம் எனக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் தெரியுமா உங்களுக்கு? சிட்டில எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் தெரியுமா உங்களுக்கு? திடீர்னு நீங்க வந்து என்னமோ நடந்தது, ஏதோ நடந்தது, சதி வேலை நடந்ததுன்னு உங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க பேசுறது தப்பா இருக்கு. அப்புறம் எங்க ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போயிடும். அது எப்படி டாக்டர்? பிறந்தது ஆண் குழந்தையா பொன் குழந்தையான்னு கூட தெரியாம போயிடும். நானும் விசாரிச்சேன் டாக்டர். என் குழந்தைய பத்தின விஷயம் எங்கேயுமே இல்ல. நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். கடைசியா தான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன். இங்க பாருங்கம்மா, எங்க ஹாஸ்பிட்டல் பத்தி தப்பா விசாரிச்சிருக்கீங்க. அது ரொம்ப தப்புமா. இந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனை குழந்தைங்க பிறந்திருக்கு தெரியுமா? இப்ப அவங்க எல்லாம் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்க தெரியுமா? இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி தவறான வதந்தியை பரப்பாதீங்க. அப்புறம் உங்க மேல நான் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். பேசாம போயிடுங்க. ஐயோ டாக்டர், உங்களை கெஞ்சி கேக்குறேன். அம்மா, நான் உங்கள்கிட்ட கடைசி வாட்டி சொல்றேன், இது அந்த மாதிரி தப்பு நடக்கிற இடம் இல்ல. எல்லாரும் மதிக்கிற நல்ல ஹாஸ்பிட்டல். இங்க எல்லாரும் சேவை மனப்பான்மையோட தான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அக்கறையா கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். 20 வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல் மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட கிடையாது. உங்க தனிப்பட்ட பிரச்சனைனா அதை உங்க வீட்டுல போய் விசாரிச்சுக்குங்க. இங்க எல்லாரும் பெரிய பெரிய டாக்டர்ஸ் வேலை பார்க்கறாங்க. ஊரே மதிக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் இது. பேரை கெடுத்துறாதீங்கம்மா. டாக்டர், நீங்க நினைச்சா எனக்கு உதவி பண்ண முடியும். நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க உதவி செய்ய முடியுமான்னு கேக்குறீங்க. அதுவும் சின்ன சந்தேகம்னா நீங்க அப்பவே வந்து கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு 5 வருஷம் கழிச்சு வந்து கேக்குறீங்க. நீங்க என்ன மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா? ஐயோ டாக்டர், அப்படியெல்லாம் இல்ல. இந்த விஷயமே எனக்கு இப்பதான் டாக்டர் தெரிஞ்சது. அன்னைக்கு நீங்க அட்மிட் ஆகும்போது தனியா வந்திருக்க மாட்டீங்க, குடும்பத்தோட தான் வந்திருப்பீங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல தப்பு நடந்திருக்காது. எந்த தப்பு நடக்க வாய்ப்பே இல்ல. நீங்க கிளம்புறீங்களா? டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க டாக்டர். இப்போ நீங்க போறீங்களா இல்லையா? ப்ளீஸ் டாக்டர், சொன்னா கேளுங்க. நர்ஸ், இமிடியேட்டா இவங்க ஹாஸ்பிடல் வெளியில கொண்டு போய் விடுங்க. சரிங்க டாக்டர். இதுக்கு அப்புறம் இவங்க நான் ஹாஸ்பிடல் காம்பவுண்டுக்குள்ளே பார்க்க கூடாது. வெளிய போமா. டாக்டர் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
ரெண்டு பேரோட வாய்ஸும் ரொம்ப அழகா இருக்கு. ஆன்ட்டி, நீங்க இவ்ளோ அழகா சாமி கும்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆன்ட்டி. நான் சாமி கும்பிட மாட்டேன்னு யாரா செல்லம் உனக்கு சொன்னது? உனக்கு ஒண்ணு தெரியுமா? சாமி கும்பிடுறது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் நானும் உன்ன மாதிரியே மாறிட்டேன். என்ன மாதிரியேவா? ஆமா, இப்பெல்லாம் நானும் புத்துக்கு போய் உன் நாகராஜனுக்கு முட்டை வச்சு பால் வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டேன், தெரியுமா? அப்படியா? ஓ, அப்படி போகுதா ரூட்டு? பக்தியா இருக்க மாதிரி நடிச்சு குழந்தைய உன் பக்கம் எடுத்துக்கலான்னு பாக்குறியா? ஆமாண்டா, நாகராஜன் ரொம்ப நல்லவன்னு இப்பதான் எனக்கும் புரிய ஆரம்பிச்சுது. இத்தனை நாளா ஆன்ட்டி அத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்காம ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன். அதான் அவன்கிட்ட போய் சாரி கேட்டுட்டு அவனுக்காக முட்டையும் பாலையும் வச்சுட்டு வந்தேன். பச்சை குழந்தைகிட்டயே போய் சொல்றியே, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லடி. அப்போ உங்களுக்கும் நாகராஜனை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சா? பின்ன அவன்தானே உன்னை எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்திக்கிட்டே வரான். ஆமா. அப்ப அவன் சாமி மாதிரி தானே உனக்கு? ஆமா ஆன்ட்டி, நாகராஜன் கோவில்ல இருக்கிற சாமி பாம்பு. அப்போ அவனை எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? நீயே சொல்லு. அப்ப அவனும் நம்மள காப்பாத்துற சாமி தானே? ஆன்ட்டி, நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. எப்படி உங்களுக்கு திடீர்னு நாகராஜனை பிடிக்க ஆரம்பிச்சது? அதுவா, அன்னைக்கு நீ நாகராஜனுக்கு பால் ஊத்திக்கிட்டு இருக்கும்போது நான் நாகராஜனை கேலி பண்ணல. அன்னைக்கு நைட்டே நாகராஜன் என் கனவுல வந்தான். அப்படியா? ஏய், போது நிறுத்தடி. குழந்தை உன்னை நம்புது, அதை ஏமாத்திராத. ஆமா அஞ்சலி. வந்து என்ன பண்ண ஆன்ட்டி? என் கனவுல நாகராஜன் வந்து, சொல்லுங்க ஆன்ட்டி. ஏதோ கோவத்துல அவன் வந்து என்ன கொத்த போறான்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். ஐயோ! ஆனா அவன் என்ன கொத்தவே இல்ல, தெரியுமா? என் பக்கத்துல அன்பா வந்து படுத்துக்கிட்டான். என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா செல்லம். அப்புறம் சிவபெருமான் கழுத்துல ஏறுற மாதிரி என் கழுத்துல ஏறி இப்படி நின்னுக்கிட்டான். ஐயோ! அப்புறமா என் கூட விளையாடிக்கிட்டே இருந்தான். என் மேல அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். நானும் அவனுக்கு பாலும் முட்டையும் வச்சேன். அவனும் நல்லா டிஃபன் சாப்பிட்டுட்டு எனக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். அப்போ நாகராஜன் உங்ககிட்டயும் ஃப்ரெண்ட் ஆயிட்டானா? கனவுல ஃப்ரெண்ட் ஆயிட்டான். ஆனா நிஜத்துல ஃப்ரெண்ட் ஆவானா மாட்டானான்னு தெரியல அஞ்சலி. நீங்க கவலைப்படாதீங்க ஆன்ட்டி. நான் சொன்னா அவன் நிச்சயமா உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆவான். அப்படியா? நாகராஜனை நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக்குறேன். நிஜமா அஞ்சலி சொல்ற? எங்க கை நீட்டுங்க. God promise. முருகர் promise. நாகராஜனை நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக்குறேன். என் செல்ல குட்டி. என் செல்ல ஆன்ட்டி. அஞ்சலி, உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, போய் படி. எனக்கு பலகாரம் செஞ்சு தரேன்னு சொன்னீங்கல்லம்மா, அதுக்கு தான் நான் உங்களை தேடிட்டு வந்தேன். செல்லம், நானே உனக்கு பலகாரம் செஞ்சு உன் ரூமுக்கு எடுத்துட்டு வரேம்மா. அஞ்சலி, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. நானே உனக்கு பலகாரம் செஞ்சு ரூமுக்கு எடுத்துட்டு வரேன். நீ போய் படிப்போ. சரிம்மா. அஞ்சலி, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க நாகராஜனை எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்குவேல்ல? நிஜமா ஃப்ரெண்ட் ஆக்குறேன் ஆன்ட்டி. என் தங்க குட்டி. ஏய், போய் படி. நல்ல இங்க என்னடி நின்னு பேசிட்டு இருக்க? சரிம்மா, போறேன். அஞ்சலி, சீக்கிரமா போய் படிச்சிட்டு வா. போர் அடிக்கும் போது ஆன்ட்டியும் நீயும் விளையாடலாம், சரியா? சரி ஆன்ட்டி. சரி, போங்க. ஏய், என்ன குழந்தைகிட்ட உன் நடிப்பை காட்டி ஏமாத்துறியா? அச்சச்சோ, நான் ஏன் குழந்தைகிட்ட நடிக்க போறேன்? நீ நாகராஜனுக்கு ஃப்ரெண்டு, அஞ்சலியும் நாகராஜனுக்கு ஃப்ரெண்டு. நானும் நாகராஜனுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அதான் அஞ்சலி கிட்ட கேட்டேன். என்ன தீபா, எல்லாத்தையுமே நீ தப்பாவே பாக்குற பாரு. என்ன நீ இப்படி? கையோடு. பாம்பை விட கொடூரமான விஷண்டி நீ. பக்திமயமா மாறி நல்லவளா நடிச்சு அஞ்சலி உன் பக்கம் இழுக்கலான்னு பாக்குறியா?
பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டியே. நீ எவ்வளோ வேணாலும் அஞ்சலி என்கிட்ட இருந்து விளக்க பாரு. ஆனா காந்தம் பக்கத்துல இருக்கிற இரும்பு மாதிரி அவ என்கிட்ட தான் ஓடி வருவா. அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். போடி. இப்பவே அவ உனக்கு தெரியாம என் கூட வந்து தனியா விளையாடுறேன்னு சொல்றா. அப்ப உனக்கு தெரியாம அவளை தூக்கிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? சும்மா கத்தாத. இனிமே நான் தான் அந்த அஞ்சலிக்கு மகுடி. என் பின்னாடி அவளை எப்படி சுத்த விடுறேன்னு மட்டும் பாரு. அவளை நம்ப வச்சு சரியான நேரம் பார்த்து எப்படி தூக்கிட்டு போறேன்னு மட்டும் பாரு. முடிஞ்சா தடுத்துக்கோ. Excuse me, sir. Yes, come in. I am Chandrasekhar, High Court lawyer. Please உட்காருங்க. Thank you. நம்ம கம்பெனி விஷயமாவா வந்திருக்கீங்க? இல்ல சார், நான் மாயாவோட லாயர். மாயாவோட லாயரா? எஸ் சார். மாயாவை பார்க்க வந்தீங்களா? என்னடி லாயர்லாம் வந்திருக்காரு, அதுவும் உன் பேரை சொல்றாரு? ஆமாமா, அவர் என்னோட லாயர் தான். உன் லாயரா? சரி, உள்ளதான் இருக்காங்க, போய் மீட் பண்ணுங்க. இல்ல சார், நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? ஆமா சார், அந்த சொத்து விஷயமா. மாயா வாங்க. ஹலோ மேடம். என்ன இதெல்லாம்? ஆமா, சொத்து விஷயத்தை பத்தி தான் நீ எதுவுமே பேசலையே. அதான் நானே லாயர் கிட்ட லீகலா பேசி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொன்னேன். என்ன சார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணியாச்சு மேடம். நேத்தே டாக்குமெண்ட்ஸோட சாஃப்ட் காப்பி எல்லாம் உங்களுக்கு மெயில்ல அனுப்பிச்சிட்டேன் மேடம். நீங்க பார்த்து செக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட் பண்ணிடலாம் மேடம். பாத்துடுறேன். ஏய், என்னது? நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீயும் ஓவரா என்னென்னமோ பேசிட்டு இருக்க. சார், தயவு செஞ்சு ஏன் எதிரில் என் கிளைண்ட்டை நீங்க எதுவும் மிரட்டாதீங்க. என்னது, கிளையண்டா? ஆமா, எனக்கு உன் சொத்துல லீகலா எவ்வளவு உரிமை இருக்குன்னு எடுத்து சொல்லதான் வக்கீலுங்க வந்திருக்காரு. தயவு செஞ்சு அவர் சொல்றது கேளு. என் சொத்துல உனக்கு உரிமை இருக்கா? அத இவர் எனக்கு எடுத்து சொல்லணுமா? ஆமா, அதான வக்கீலோட வேலை. ஓ, இப்படிலாம் வேற நீ பேசுவியா? இந்த வீட்ல எனக்கு உரிமை வேணும்னா நான் எப்படி வேணும்னாலும் பேசுவேன். ஏய், உனக்கு என் சொத்துல எந்த உரிமையும் கிடையாது. அவரை கிளம்ப சொல்லு. சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்க சட்டப்படி உங்க மனைவி. யோ, உனக்கு என்ன தெரியும்? சும்மா தெரியாம வைஃபும் மனைவின்னு. சார் வேண்டாம், மரியாதை இல்லாம பேசாதீங்க. இத பாருங்க, உங்க மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. ஐயோ, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்கெல்லாம் வக்கீல் நடுவில் வந்தா இந்த வீடு என்னத்துக்கு ஆகுறது? சார், தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்குங்க. இவங்க கூட நீங்க 5 வருஷமா குடும்பம் நடத்திருக்கீங்க. அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. ரேஷன் கார்டுல இவங்க பேர் தான் உங்க மனைவின்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. சார், ஆதார் கார்டு, இபி பில்லு, உங்க குழந்தையோட ஸ்கூல் சர்டிபிகேட்ல கூட நீங்க 2 பேர் தான் லீகலா ஃபாதர் அண்ட் மதர்னு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்க என்னடான்னா இவ்வளோ ஈஸியா இவங்க உங்க மனைவி இல்லைன்னு சொல்றீங்க? இதெல்லாம் நியாயமா சார்? சார், மனசளவுல நாங்க கணவன் மனைவி கிடையாது. சார், அதை சட்டம் ஏற்காது சார். சார், இந்த சட்டம் ஏத்துக்கிறது இந்த கரண்ட் பில்லு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மட்டும்தான். இதுல கணவன் மனைவின்னு உங்க 2 பேர் தான் கவர்மெண்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுக்கு மேல என்ன சார் வேணும்? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் லீகலா உங்க குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கி
இந்த குடும்பத்தை நடத்துற குடும்ப தலைவியே இவங்க தான் அப்படின்னு நான் சொல்லலங்க. நீங்களே பல இடத்துல கையெழுத்து போட்டிருக்கீங்க. வேணா பாக்குறீங்களா? அதெல்லாம் நான் செஞ்சது என்னோட குழந்தைக்காக மட்டும்தான். சார், என்ன சார் நீங்க உங்க குழந்தைய மட்டும் உரிமையா என் குழந்தைன்னு சொல்லுவீங்க, ஆனா அவங்கள மட்டும் பிரிச்சு பேசுறீங்களே, தப்பு இல்லையா சார்? நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதெல்லாம் சட்டப்படி செல்லாது சார். தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானமா உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க. உங்க மனைவி என்ன கேக்குறாங்க? உங்க சொத்துல உரிமை கேக்குறாங்க, அவ்வளவுதானே? சரி, தந்துட்டு போறேன்னு சொல்லுங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அதான் சார் நியாயம். சார், செல்வி பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்தி எழுத சொல்லுங்க. அது போதும் எனக்கு. இத பாருங்க வக்கீல் சார், இந்த சொத்து எல்லாம் எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அதை நான் என் மனைவி பேர்ல எழுதி வச்சிருக்கேன். இது லீகலா சட்டப்படி முழு உரிமையும் எனக்கு இருக்கு. அது எப்படி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? சார், செக்ஷன் 108 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி 7 வருஷம் ஒருத்தங்க காணாம போயிட்டாங்கன்னா அவங்கள பத்தி எந்த விவரமும் தெரியலன்னா அவங்கள கோர்ட்டே இறந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணிடும். சொத்து எல்லாத்தையும் கரெக்டானவங்களுக்கு எழுதி வைக்க சொல்லிடும். அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நீங்களே உங்க மனைவி பேர்ல எழுதி வச்சிருங்க. இன்னும் 2 வருஷம் கழிச்சு இவங்க லீகலா கேஸ் போட்டாங்கன்னா நீங்க பேசுறது எதுவுமே நிக்காது. தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்குங்க சார். என்ன சார், மிரட்டுறீங்களா? சார், மிரட்டலாம் இல்லை சார். நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கேன். இது வெறும் ரிக்வெஸ்ட் தான். தயவு செஞ்சு அவங்க கேட்கறத அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க சார். எனக்கு தெரிஞ்சு உங்க சொத்து எல்லாத்துலயுமே சம உரிமை இருக்கு. நீங்களே தந்தீங்கன்னா நீங்க விருப்பப்பட்டதை தரலாம். அவங்க கூட பேசி நீங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். அவங்களா கேஸ் போட்டாங்கன்னா உங்க சொத்து விவரம் இன்னும் நிறைய இருக்கு. இது எல்லாத்துலயும் பாதி ஜீவனாம்சமும் சட்டப்படி போக வேண்டியது இருக்கும். வேண்டாம் சார், நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நீங்களே பேசி நல்ல முடிவு எடுத்துக்கங்களேன். ஏய், உன் வக்கீலை வச்சு என்கிட்ட பூச்சாண்டி காட்டுறியா? என் வக்கீல் வந்தா இவர் என்ன அவர் தெரியும்ல. உன்கிட்ட நான் பூச்சாண்டியும் காட்டல, பிச்சையும் எடுக்கல. இது ஏன் உரிமை, அததான் நான் கேக்குறேன். ஐயோ, நடுவில் நம்ம போனால் அவளும் அடிப்பா, இவனும் திட்டுவான். இவங்க 2 பேரையும் எப்படி சமாதானப்படுத்தி வாழ வைக்கிறதுன்னு தெரியலையே. கடவுளே, என் குடும்பத்தில் நிம்மதியை கொடுப்பா. இதை பாருங்க சார், இவ கூட இருந்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என் சொத்துல இவளுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அதே மாதிரி என் குழந்தைக்கு கூட ஃபியூச்சர்ல என்ன எழுதி வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. இவளை நம்பி இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு வராதீங்க. ப்ளீஸ் கிளம்புங்க. அப்போ நீ இந்த சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட மாட்ட? முடியாது சார், சொத்து பத்திரத்தை விடுங்க, அந்த டைவர்ஸ் பத்திரத்தை எடுங்க. டைவர்ஸ் பத்திரமா? ஐயோ. சார், உங்களை நான் அப்புறமா ஆபீஸ்ல பாக்குறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். என்னடி இதெல்லாம்? ஏன்டி இப்படி பண்ற?